Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அதுவும் வந்து மாத்திரைக்குன்னு ஆள் கிடையாதுமா. என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்கிறவங்க அங்கேயும் கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் போகிற ஒரே ஆள் ஒரு 4-5 இடத்துல போய் கொடுப்பாங்க. காமனாக இந்த ஹாஸ்பிட்டல் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாரையும் தானே மேடம் கேட்பாங்க. அதனால தான் ஃபார்மசியில் யார் இருப்பாங்க, அந்த டேட்டில் யார் கொடுத்தவங்கள தான் நான் கேட்குறேன். மாறட்டும், அதெல்லாம் ஓகே. அவங்க தான் இப்போ யாரும் தெரியாது. அது எப்படி மேம் தெரியாமல் இருக்கும்? உங்களுக்கு யார் வேணா இப்போ நான் கூட வந்து மாத்திரை கொடுக்கலாமா? பிபி மாத்திரை என நினைத்து 1 மாதமாக சர்க்கரை நோய் மாத்திரையை உட்கொண்டது மூதாட்டியை படுத்த படுக்கையாக போட்டிருக்கிறது. சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்தவர் 68 வயதான கஸ்தூரி. இவர் ஜோன் சாலையில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 1 வருடமாக உயர் இரத்த அழுத்தத்திற்கு மாத்திரை வாங்கி உட்கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். வழக்கம் போல கடந்த மாதமும் இரத்த அழுத்த மாத்திரை வாங்க சென்றபோது பிபி மாத்திரைக்கு பதில் சர்க்கரை நோய்க்கான மாத்திரையை வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனை அறியாத அந்த மூதாட்டி காலை மாலை என 2 வேளையிலும் நாள் ஒன்றிற்கு 4 மாத்திரைகளை உட்கொண்டிருக்கிறார். 1 மாதமாக சர்க்கரை நோயே இல்லாமல் அந்த நோய்க்கு 120 மாத்திரைகளை உட்கொண்டு வந்த மூதாட்டிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயக்கமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தனியார் மருத்துவமனைக்கு மூதாட்டி அழைத்து செல்லப்பட அவர் உட்கொண்டு வந்த மாத்திரைகளை மருத்துவர்கள் வாங்கி பார்த்தனர். அப்போது அது பிபி மாத்திரை இல்லை, சர்க்கரை நோய்க்கான மாத்திரை என தெரிய வந்தது. இதனை அறிந்ததும் கொந்தளித்து போன குடும்பத்தினர் ஜோன் சாலையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று நியாயம் கேட்க தவறான மாத்திரைகளை கொடுத்தது தவறுதான் என்றும் இந்த ஒருமுறை விட்டுவிடுங்கள் எனவும் பணியில் இருந்த செவிலியர் ஒருவர் கூறியிருக்கிறார். மூதாட்டிக்கு மாத்திரையை மாற்றி கொடுத்தது யார் என்ற கேள்விக்கு மாத்திரை கொடுப்பதற்கு மருந்தாளர் இல்லை என்றும் தாங்கள் 6 பேர்தான் மாறி மாறி அனைத்து வேலைகளையும் செய்வதாகவும் அந்த செவிலியர் பதில் கூறியிருக்கிறார். கேட்டால் யாருமே ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணல. சீனியர் ஸ்டாஃபை போய் கேட்டால் அவங்க இந்த வாட்டி எக்ஸ்கியூஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கவர்மெண்ட் தான் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். மருந்து கொடுத்த பணியாளரின் பெயரை கடைசி வரை செவிலியர் கூறாத நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை மூடிவிட்டு மருத்துவ பணியாளர்கள் வேகமாக புறப்பட்டு சென்று விட்டதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். அவங்களுக்குள்ளேயே அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க, மாற்றி அவங்களுக்குள்ளேயே அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க நர்ஸு பேர் கேட்டால் இல்லை நாங்கள் கொடுப்போம், அவங்க கொடுப்போம், மாற்றி அவங்களுக்குள்ளேயே அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒழுங்காக ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. காலையிலேருந்து நாங்கள் இங்கேயே தான் கேட்டுட்ருக்கோம், ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கூட்டிட்டு அவங்க பாட்டு பூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. நாங்கள் பேச அவங்க பாட்டு பூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. இதுகுறித்து அப்பகுதி வட்டார மருத்துவ அதிகாரிக்கு புகார் அளித்தும் முறையான பதிலளிக்கவில்லை எனவும் குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். மெடிக்கல் ஜோனல் ஆஃபீஸருக்கு தான் நான் கால் போட்டு சொல்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் லீவில் இருக்காங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன், அங்கே உள்ள ஜோனலில் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்றாங்க. இதுக்கு ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் எடுக்கணும். அந்த ஸ்டாஃப் மேலே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். இங்கே நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ் வராங்க, சின்ன கை குழந்தைய தூக்கிட்டு வந்து ஊசி போடுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு மாற்றி போட்டு உயிர் இழப்பு ஆனதுக்கப்புறம் தான் இந்த கவர்மெண்ட் வந்து பதிலடி கொடுக்குமா இல்லை ஆக்ஷன் எடுக்குமா எனக்கு என்னன்றது வந்து கவர்மெண்ட் தான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணணும். இவளுக்கு வந்து சப்போர்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாரும் கிடையாது. அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, பாட்டியோட சப்போர்ட்டில் மட்டும்தான் இவ இருக்கா. இப்போ நாங்கள் சடனாக ஏதோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுன்றதால எங்களுக்கு படிக்க தெரிஞ்ச போய் நாங்கள் இதெல்லாம் பார்த்து வந்து கேட்குறோம். இப்போ படிக்க தெரியாத பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெர்ரி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.